அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைக்கி மசால் வடை தான் செய்ய போகிறேன். மசால் வடை எல்லோரும் மசால் வடை செய்வோம். ஆனால் இந்த மசால் வடைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. ரெண்டு இட்லி மட்டும் போதும், வேறு ஒன்றும் வேணாம். இட்லி ஃபஸ்ட் நாள் நம்ம காலையில் செய்கிறோன்னாக்கா ஃபஸ்ட் நாளே நம்ம இட்லி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கினேன் 2. அப்படி ஈவினிங் செய்கிற மாதிரி இருந்தால் காலையில் 2 எடுத்து வச்சுக்கினேன். ஒரு 1.5 கப்புக்கு 2 இட்லி போதுமானது. இதுக்கு கடலப்பருப்பு 1.5 கப்பு 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கொரப்பாக தண்ணிலாம் இல்லாமல் கொரப்பாக வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சி, எப்போதும் மசாலா வடைக்கு நம்ம அரைப்போம் இல்லையா, அதில் வெங்காயம் 3, மல்லி, கருவேப்பில்லை, பச்சை மிளகாய் 2, அப்புறம் பெருஞ்சீரகம், அப்புறம் 4 பல் அளவுக்கு பூண்டு நல்லா உரலில் இடிச்சிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருங்காயத்தூள் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இந்த பூண்டும் நான் பெருஞ்சீரகமும் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிக்கின்னு, இதுக்கு இட்லி தான் அரிசி மாவுலாம் சேர்க்க வேண்டாம். நல்லா மொறுமொறுப்பாக டேஸ்ட்டு மசால் வடையை விட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. செய்து பார்த்து சாப்பிட்டு நீங்கள் ருசித்து சாப்பிடும்போது அதோட ருசி தனித்தாங்க. இதுக்கு தேவையான அளவு எண்ணெய், ஆயில் கொஞ்சமாகவே நம்ம எந்த ரெசிபி செய்தாலும் அந்த ஆயிலில் சுடும் போது கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்க்குறது ரொம்ப நல்லது. மசால் வடையை தட்டி நம்ம மசால் வடையை எடுக்க வேண்டியது தான். அந்த டேஸ்ட்டு மொறுமொறுப்பாக நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இது மசால் வடை மாதிரி இருக்காது. அந்த டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். அதை நல்லா பொன்னிறமாக எடுத்து நம்ம வறுத்து நல்லா திருப்பி போட்டு, நீங்கள் 4 போட்டாலும் போட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் சட்டியில் எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். போட்டு நம்ம மொறுமொறுப்பாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தோடனே எடுக்க வேண்டியது தான். இதுக்கு இட்லி சேர்க்குறோம், அவ்வளோதான். இட்லி சேர்க்கும் போது தான் சூப்பரான சுவையாக இருக்குங்க. தனி சுவை. அது சொன்னால் புரியாது, சுவைத்தால் தான் புரியும் அப்படின்னு எப்போதுமே எனது வீடியோவில் சொல்லுவேன். அருமையாக ரெடி ஆகிடுச்சு மசால் வடை. அனைவரும் சாப்பிடுவாங்க. என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த மசால் வடையும் ரெடி ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு தான் இது. சூப்பராக இருந்துச்சு, அருமையாக. எப்போது நான் மசால் வடை செய்யும் போது இட்லி வச்சுட்டாக்கா நான் கொஞ்சம் மீந்து போனாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி மசால் வடை செய்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் அரிசி மாவும் இருக்குது, உளுந்து மாவும் இருக்குது இல்லையா, அதனால் அந்த டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். அவ்வளோதான். ஒவ்வொரு சுவையும் நம்ம பார்த்து பக்குவமாக செய்கிறதுல தான் இருக்குது. ஒவ்வொரு ரெசிபியும் நம்ம செய்யும் போது அதோட பக்குவம் இருக்குது பார்த்திங்களா. ஒவ்வொரு ரெசிபிக்கும் என்னென்ன சேர்க்கணுமோ அதை சேர்த்துட்டாலே அதோட சுவை அமிர்தம் மாதிரி இருக்கும். அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தா நல்லா மொறுமொறுப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.